பார்த்துட்ருக்கிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் தமிழ் மீடியத்தோட எக்ஸசைஸ் 5.4. ஃபஸ்ட்டு கொஷின், 40 குழந்தைகளின் உயரங்கள் சென்டிமீட்டரில் பின்வருமாறு. இப்போ 40 குழந்தைங்களோட உயரங்கள் கொடுத்துருக்காங்க, 110, 112 அந்த மாதிரி. இதுக்கு நேர்கோட்டுக்குரிய அட்டவணையை அமைக்க சொல்லியிருக்கிறாங்க. உயரம் 110 சென்டிமீட்டர் இருக்க குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 5 பேர் இருக்காங்க. 111 சென்டிமீட்டரில் இருக்க குழந்தைங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8 பேர் இருக்காங்க. 112 எத்தனை பேர் இருக்காங்க இங்கே அப்படின்றத கவுண்ட் பண்ணி நம்ம இங்கே போடுறோம். 4 பேர் இருக்காங்க, அதோட நிகழ்வெண் 4. இங்கே நேர்கோட்டு குறியில் இருக்கு, இங்கே நம்பரில் போடுறோம். 113 5 பேர் இருக்காங்க. 114 2 பேர். 115 பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 116 3 பேர். 117 யாருமே இல்லை. 118 2 பேர் இருக்காங்க. 119 ஒருத்தர் இருக்காங்க. 120 6 பேர் இருக்காங்க. ஆக மொத்தமாக எத்தனை குழந்தைங்க? 40 குழந்தைங்களோட உயரம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கவுண்ட் பண்ணி இங்கே போடுறோம். அவ்வளோதான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். ஒரு ஆண்டில் 5 நண்பர்கள் சேமித்த மொத்த தொகை பின்வரும் பட விளக்கப்படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு படத்தின் மதிப்பு 100. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ரூபி. இப்போ நண்பர்கள் எல்லாம் அவங்க சேமித்து வச்ச தொகையில் தான் இங்கே கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு படத்துக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபாவை குறிக்கும். சரிங்களா. இப்போ இவங்க எவ்வளோ சேர்த்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரூபி 1 2 3 4 5 500 ரூபாய் சேர்த்துருக்காங்க. மலர்கொடி 1 2 3 4 5 6 7 700 ரூபாய் சேர்த்துருக்காங்க. தஸ்னீம் 1 2 3 4 400 ரூபாய். குழலி 1 2 3 4 5 500 ரூபாய் சேர்த்துருக்காங்க. இனியா 1 2 3 300 ரூபாய் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இதில் கொஷின் கேட்டிருக்காங்க. ரூபி, தஸ்னீம் இவர்களின் சேமிப்பு விகிதம் என்ன? ரூபி 500 5 உண்டியல் இருந்தது இல்லையாங்க, அது 5. ரூபி 5 உண்டியல் சேர்த்துருந்தாங்க. தஸ்னீம் 4 உண்டியல். இதை ரேஷியோவில் எழுதும்போது 5:4. 500:400ன்னு போடுவோம். அது 100ல் ரேஷியோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா 5:4 அப்படின்றது தான். செகண்ட் கொஷின். குழலியின் சேமிப்பு மற்றும் மற்ற அனைவரின் சேமிப்புகளின் விகிதம் என்ன? குழலியோட சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. மற்றவங்களோட விகிதம் இந்த 5 தவிர்த்து மற்றது எல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும் அப்படின்னா 19 வரும். அதை நம்ம ரேஷியோவில் இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 5:19 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இனியாவினோட சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இனியா எவ்வளோ சேமிச்சிருக்காங்க? 1 2 3 300னா 300 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின். அனைத்து நண்பர்களின் சேமிப்பு தொகையை காண்க. அப்போ அனைத்து நண்பர்களோட சேமிப்பு தொகையை பார்க்கணும் அப்படின்னா மொத்தத்தை கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இதுதான் அனைத்து மாணவர்களும் சேர்த்து வச்ச உண்டியல் தொகை. இப்போ 24 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2400. இப்போ ரூபி மற்றும் குழலி ஆகியோர் ஒரே அளவுடைய தொகையை சேமித்தார்கள் என்பது சரியா தவறா அப்படின்றாங்க. ரூபியும் குழலியும் பார்த்திங்கன்னா சேம் ஒரே அளவு தான் சேமிச்சிருக்காங்க. இவங்களும் 5 உண்டியல், இவங்களும் 5 உண்டியல் சேமிச்சிருக்காங்க. அப்போ இது என்னது? சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்களா. தேர்டு கொஷின். ஒரு பள்ளியில் 1000 மாணவர்கள் உள்ளனர். இம்மாணவர்கள் பள்ளிக்கு வரும் விதம் பற்றிய தரவுகள் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இத்தரவுக்கு பட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு வரும் விதம்: நடைப்பயணம், மிதிவண்டி, ஈருள்ளியில் வராங்க, பேருந்தில் வராங்க, மகிழுந்தில் வராங்க. பள்ளிக்கு இப்படிலாம் வராங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு மேப் அந்த பட்ட வரைபடம் விளக்கப்படம் வரைய போகிறோம். சரிங்களா. மாணவர்கள் பள்ளிக்கு வரும் விதம் அளவு திட்டம். ஒரு அலகுக்கு 100 மாணவர்கள் எடுக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் 100 100ன்னு போகும், 1000 வரைக்கும் போகிறாங்க. பள்ளிக்கு நடைப்பயணத்தில் எத்தனை பேர் வராங்க? 350. அப்போ 350 எங்கே இருக்கும்? 300க்கும் 400க்கும் இடையில் இருக்குது. 350. மிதிவண்டி 300, ஈருளி 150, பேருந்து 100 பேர், மகிழுந்து 100 பேர். அதை நம்ம என்னன்னா இங்கே கொடுத்துருக்கிறத இங்கே டேட்டாவை என்ட்ரி பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின். செப்டம்பர் மாதத்தில் கவனிக்கப்பட்ட வெப்பநிலை அட்டவணை பின்வருமாறு. செப்டம்பரத்தில் கவனிக்கப்பட்ட வெப்பநிலை வெயில் இந்த மாதிரி இருக்கும். பகுதி மேகம்னா அதில் பகுதி வெயில் இருக்கும், பகுதி மேகம் இருக்கும். மேகம்னா ஃபுல்லாகவே மேகம் மட்டும் இருக்கும். மழைனா கீழே டாட்ன்றது இருக்கும். இதுதான் இங்கே கொடுத்துருக்க சிம்பிள். இதுலேருந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாட்காட்டியை கவனித்து வானிலை வகைகளின் நிகழ்வெண் அட்டவணை அமைக்க. வானிலை நிகழ்வெண் இதை போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ வெப்பநிலை வெயில் எத்தனை நாள் இருக்குது வெயில் அப்படின்னா 10 நாள் வெயில் இருக்குது. பகுதி மேகம் எத்தனை நாள் இருக்குன்னா 6 நாள் இருக்குது. மேகம் எத்தனை நாள் இருக்குது? 8 நாள் இருக்குது. மழை எத்தனை நாள் இருக்குது? 6 நாள் இருக்குது. இது எல்லாம் இந்த டேட்டா எல்லாமே எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து தான்.
வெயில் எத்தனை நாள் இருந்ததுன்னா இந்த சிம்பிளை வச்சு கவுண்ட் பண்ணி போட்டிருப்போம். சரிங்களா? இப்போ மழைன்னு பார்த்தோம்னா மழை எத்தனை நாள் இருக்குன்னு டாட்டாக செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 நாள் தான் வந்து மழை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இது ஃபஸ்ட் கொஷனோட ஆன்சர். செகண்ட், எத்தனை நாட்கள் மேகமூட்டமாகவோ அல்லது பகுதி மேகமூட்டமாகவோ இருக்கும்? மேகமூட்டம் 8 நாள், பகுதி மேகமூட்டம் 6 நாள். அப்போ எதுவாகவோ அதுவாக இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 6 14 நாட்கள். சரிங்களா? இப்போ 8 நாள் மேகமாக இருக்கும், பகுதி மேகமாக 6 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தமாக 14 நாட்கள் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின், எத்தனை நாட்களில் மழை இருக்காது? இரு வழிகளில் விடையை வழி கூறும். மழை 6 நாள் தான் இருக்குது ஒரு மாதத்தில். அப்போ 30ல் 6 போச்சுன்னா 24 நாட்கள் வந்து மழை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து கொஸ்டின், சூரிய ஒளிமிக்க நாட்களுக்கும் மழை நாட்களுக்கும் உள்ள விகிதம் என்ன? சூரிய ஒளிமிக்க நாள்னால் வெயில் வந்து 10 நாள் இருக்குது, மழை நாள் எத்தனை 6 நாள் இருக்குது. அப்போ 10:6 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின், மேற்சிந்தனை கணக்குகள். ஒவ்வொரு கோளையும் சுற்றி வரும் நிலவுகளின் எண்ணிக்கைகள் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. நிலவுகளோட எண்ணிக்கை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேற்குறி 0, வீனஸ் 0, பூமி 1, புதன் 2 அப்படின்னு. வியாழன் 28, சனி 30 நிலவு, யுரேனஸ் 21, நெப்டியூன் 8 இருக்குன்னு சொல்லி. இப்போது வந்து அதுக்கு பட்டை வரைபடம் வரைய போகிறோம். ஒவ்வொரு கோளையும் சுற்றி வரும் நிலவுகளின் எண்ணிக்கை அளவு திட்டம். ஒரு அலகு வந்து 2 நிலவுகள் சொல்கிறாங்க. ஒரு அலகு வந்து எத்தனை? 2 நிலவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பட்டை வரைபடம் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க நிலவுகளினோட எண்ணிக்கையை வந்து 2 எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு அலகு 2 நிலவு. அப்போ மெர்க்குரியும் வீனஸ் 0வா, பூமி வந்து 1 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புதன் வந்து 2 இருக்குது அப்படின்னு. வியாழன் எத்தனை இருக்குது? 28, சனி 30 இருக்குது, யுரேனஸ் எத்தனை இருக்குது? 21, நெப்டியூன் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அங்கே கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே படம் வரைகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஷின், 26 மாணவர்களிடம் அவர்களது எதிர்கால விருப்பம் அறிய நேர்காணல் நடத்தப்பட்டது. அவர்களுடைய விருப்பங்கள் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவங்க செய்கிற தொழில், அவங்களோட நேர்கோட்டுக்குறிகள் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 2 7 பேர். விமானி 3 பேர் ஆகணும். வங்கி மேலாளராக 5 பேர், மருத்துவர் 3 பேர், பொறியாளராக 5 பேர், மற்ற தொழில்கள் செய்கிறதுக்கு 3 பேர். இப்போ இவங்க கொடுத்த டேட்டாக்கு நம்ம மறுபடியும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பட விளக்கப்படம் வரைய போகிறோம். சரிங்களா? விடை, மாணவர்களின் எதிர்கால விருப்பம் அறிய நடத்தப்பட்ட நேர்காணலோட அளவு தட்டும். ஒரு அலகு ஒரு மாணவர்னு எடுக்கிறோம். சரியா? ஆசிரியராக ஆகணும்னு ஆசைப்பட்டது எத்தனை பேர் அப்படின்னா 7 பேர். விமானியாக ஆகணும்னு ஆசைப்பட்டது எத்தனை பேர்? 3 பேர். வங்கி மேலாளராக ஆகணும்னா 5 பேர். மருத்துவராக ஆகணும்னு ஆசைப்பட்டது 3 பேர். பொறியாளராக ஆசைப்பட்டது 5 பேர். மற்ற தொழில்களுக்கு ஆசைப்பட்டவங்களும் எத்தனை பேர் அப்படின்னா 3 பேர். அப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே பிக்சர் வரைய போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 7th கொஷின், 6ஆம் வகுப்பில் உள்ள யாஸ்மினுக்கு அவரது பள்ளி நூலகத்தில் உள்ள தன் வரலாற்று நூல்களை எண்ணும் பணி கொடுக்கப்பட்டது. அவரால் சேகரிக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை தரவுகள் பின்வருமாறு குறிக்கப்பட்டுள்ளன. இப்போ தன் வரலாற்று நூல்கள் என்னென்ன இருக்குன்னா கணிதவியலாளர் இருக்குது, அதோட நூல்களினோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவியலாளர், புதின படைப்பாளிகள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 புக்கு சேர்ந்தது 20 நூலை குறிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு புக்குன்னா 5, இப்போ 4 5 20. கணிதவியலாளர் இது ஒரு 2 10. அப்போ கணித விளையாளர் மொத்தம் எத்தனை வரும்? 30 வரும். சரிங்களா? இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பட விளக்கப்படத்தை கவனித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். எந்த தலைப்பில் அதிக எண்ணிக்கையில் தன் வரலாற்று நூல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதிக எண்ணிக்கைனாலே நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம், புதின படைப்பாளிகள் தான். அப்போ சரிங்களா? புதின படைப்பாளிகள். அதிக எண்ணிக்கைனா புதின படைப்பாளிகள். எந்த தலைப்பில் குறைந்த எண்ணிக்கையில் தன் வரலாற்று நூல்கள் உள்ளன? அதிகமாக இருக்கிறது புதின படைப்பாளி, கம்மியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியலாளர்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, புதின படைப்பாளிகளின் எண்ணிக்கையில் பாதி அளவு எண்ணிக்கை கொண்ட தன் வரலாற்று நூல்கள் எந்த தலைப்பில் இருக்குன்னா விளையாட்டு வீரர்களோட தலைப்பில் இருக்குது. விளையாட்டு வீரர்கள் தலைப்பில் தன் வரலாற்று நூல்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே விளையாட்டு வீரர்களோட நூல்கள் பாருங்கள், 1 2 3 4 4 5 20, இது ஒரு 5 25 நூல்கள் உள்ளது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th கொஷின், நூலகத்தில் உள்ள மொத்த தன் வரலாற்று நூல்கள் எத்தனை அப்படின்னா 165. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th கொஷின், ஒரு சுங்கச்சாவடியில் 1 மணி நேரத்தில் கடந்து செல்லும் வண்டிகளின் தரவுகள் பட்டை வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளன. இப்போ வண்டிகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. சுங்கச்சாவடியில் கடந்து செல்லும் வண்டிகள் கொடுத்துருக்காங்க. ஒரு அலகு 10 வண்டியா. இப்போ பேருந்து எத்தனை இருக்குது? 40 இருக்குது. சரக்குந்துகள் எத்தனை இருக்குது? 45. மகிழுந்து எத்தனை இருக்குது?
70. சிற்றுந்துகள் எத்தனை இருக்குது? 50. ஈருளிகள் எத்தனை இருக்குது? 30. மற்றவை எத்தனை இருக்குது அப்படின்னா 15 இருக்குது. இப்போ இதோட டேட்டாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வண்டிகளோட சிற்றுந்து 50. 30 என்னது? ஈருளிகள். பேருந்துகள் எத்தனை இருக்குது? 40 இருக்குது. மகிழுந்துகள் 65. மற்றவை 15. மொத்த வண்டிகள் எவ்வளோ இருக்குன்னா 245. இங்கே சரக்குந்துகள் இங்கே இந்த விடுபட்ட இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் ஒன் சரக்குந்துகள் இருக்குது 45. ஈருளிகள் வந்து 30. அது இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஈருளி, இங்கே வந்து சரக்குந்து. சரிங்களா? அதை நோட் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் ஆட் பண்ணோன்னா மொத்த வண்டிகள் எத்தனை இருக்குது? 245. நெக்ஸ்ட்டு 9th கொஷின். 30 முருங்கைக்காய்களினோட நீளங்கள் சென்டிமீட்டரில் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன. நீளங்கள் மொத்தம் 24 சென்டிமீட்டர். எத்தனை முருங்கைக்காய் இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. 25 சென்டிமீட்டர்லேயும் 26 சென்டிமீட்டர்லேயும் முருங்கைக்காயே இல்லை. 27 சென்டிமீட்டரில் எத்தனை இருக்குன்னா 4 1 5 1 6 இருக்குது. 28 சென்டிமீட்டரில் முருங்கைக்காய் இல்லை. 29 எத்தனை இருக்குன்னா 5 3 8 இருக்குது. 30 எத்தனை இருக்குது? 5 1 6 இருக்குது. 31 சென்டிமீட்டரில் 5 இருக்குது. இப்போ இந்த படத்துக்கான டேட்டாவை நம்ம இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த நீளங்கள் முருங்கைக்காய்களின் நீளங்கள் சென்டிமீட்டரில். அளவு திட்டம் 1 அலகு 1 முருங்கைக்காய். முருங்கைக்காயோட எண்ணிக்கை இங்கே கொடுத்துருக்காங்க. 24 சென்டிமீட்டரில் 5 முருங்கைக்காய். 25 சென்டிமீட்டரும் கிடையாது. 26 சென்டிமீட்டர்லேயும் கிடையாது. 27 சென்டிமீட்டரில் 6. 28 கிடையாது. 29 8. 30 6. 31 வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்குது. 5 முருங்கைக்காய் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? என்ட்ரி பண்ணுறோம். வேறு ஒன்றும் செய்யலை. ஓகே, தேங்க்யூ.